Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம யங்கா இருக்கணும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அது எவ்வளோ ஏஜா இருந்தாலும் சரி 40 50 ஆனாலுமே நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். பியூட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்றது, அதுக்கு அப்புறம் பியூட்டி பார்லர் போறது, ஹேர் கலரிங் பண்றது, ஃபேஷியல் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா தெரியும், பட் ஏஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு அதிகமாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், ஃபைன் லைன்ஸ் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக தெரிவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏஜ்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வயசு ஆகதாங்க செய்யும், அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது இயற்கை. பட் அந்த ஏஜிங்கை நம்ம அழகாக தள்ளி போடலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இந்த மாதிரி கவரப் நிறைய பண்ணாலுமே ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் நிறையா தண்ணி குடிங்க. 2 to 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறையா தண்ணி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஷைனிங்காக, ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நிறையா தண்ணி வந்து குடிங்க, அது வந்து நம்ம ஸ்கின்னை எப்போவுமே நல்லா பார்த்துக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்டைலிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சூப்பராக யங்காக ஸ்டைலிஷாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். டிப் நம்பர் 1, ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுது அவங்க ஃபேஸ் தான். ஸோ டக்குன்னு ஃபேஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க லுக் வந்து மெச்சூர்டாக இருக்கா இல்லை யங்காக இருக்கான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யங்காக தெரிவாங்க. இல்லை நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெச்சூர்டான லுக் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முக்கியமாக சிடிஎம் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ சிடிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கிளென்சர் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டோனர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டோனர் கூட அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோனர் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆயிலியாக இருக்கலாம், ட்ரையாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம், கம்பைன்டு ஸ்கின்னாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் எந்த மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக இருக்கும். நம்ம எப்படி நம்ம பாடிக்கு தண்ணி தேவையோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நாள் யங்காக இருக்கலாம். ஸோ இந்த சிடிஎம் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல கிளியரான ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிடிஎம் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கின் கேரை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் மேலேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மேக்கப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் வந்து அதிகமாக போடுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணலைன்னா அதுக்கு பிம்பிள்ஸ் வரும், அந்த டர்ட் வந்து உள்ளே அப்படியே இருக்கும். ஸோ ப்ராப்பராக கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆயில் கூட வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒருத்தர் நம்மளை பார்க்கும் போது கண்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அதுக்காக எப்போவுமே நல்ல ஐக்கு வந்து ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஐலைனர், காஜல் அந்த மாதிரி போடும்போது கண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ யங்கான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் நியூட் கலர் வந்து லிப்ஸ்டிக் போடுங்க, அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பிந்தி வைக்கும் போது ரொம்ப பெருசாக வைக்காமல் சின்னதாக வைங்க. ஸோ அது வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். லிப்ஸ்டிக் நீங்கள் சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நியூட் கலர் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். டார்க் கலர், டார்க் பிங்க், டார்க் ரெட்லாம் வந்து போகாதீங்க. ஸோ ரொம்ப மெச்சூர்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிளான மேக்கப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாவே ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக தெரிவிங்க. டிப் நம்பர் 2, ஹேர் ஸ்டைல். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, சிம்பிளாக மேக்கப் போட்டிருக்கீங்க, பட் ஹேர் ஸ்டைல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடலை அப்படின்னா கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அண்ட் நீங்கள் ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் லென்த்தை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஹேர் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கான ஒரு லுக் கொடுக்கும். உங்கள் ஹேர் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா ஜடை போடுவீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாரீ கட்டும்போது ஜடை சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி போடும்போது சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து போடாமல் சைட் பார்ட்டிஷன் எடுத்து ஜடை போடுங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக யங்காக தெரிவிங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ரொம்ப வலிச்சு சீவாமல் சைட் பார்ட்டிஷன் எடுத்து
நீங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரியுவீங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாகவே கர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்து கிளச் போடுங்க. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை பன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக யங்காக காமிக்கும். ஹை பன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஹேர்ஸை வந்து விட்டுக்கோங்க. நான் கூட ஹை பன் தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே லோ பன்ஸ் லோ போனி டெயில்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைட் பார்ட்டிஷன் எடுத்து அழகாக போட்டுக்கோங்க. அது வந்து உங்களை எப்போவுமே யங்காக காமிக்கும். டிப் நம்பர் 3 ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். நம்ம என்ன தான் மேக்கப் ஹேர் ஸ்டைல்னு போட்டாலுமே ட்ரெஸ் வந்து நல்லா பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு லுக் கொடுக்கும். நீங்கள் மெட்டீரியல் எடுத்து சல்வார் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் வைக்காமல் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ளோஸ்ட் நெக், வி நெக், அதுக்கப்புறம் போட் நெக், ப்ராட் யூ நெக்ஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், யங்காகவும் இருக்கும். ஸோ நெக் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்ஸ் அண்ட் பட்டியாலா பேண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் பிளாசோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளாசோஸ் வந்து நீங்கள் ஆங்கிள் லென்த் வரைக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும், யங்காகவும் இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் துப்பட்டா பேர் பண்ணும்போது துப்பட்டா வந்து ஒன் சைடில் போட்டிங்கன்னா ரொம்ப யங்காக தெரிவிங்க. நீங்கள் டபுள் சைடு வந்து இப்படி கச்சக்கச்சன்னு போடும்போது ரொம்ப மெச்சூர்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் சைடில் போடுங்க. இல்லைன்னா டபுள் சைடில் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. அதுவுமே ரொம்ப யங்காக தெரிவிங்க. அண்ட் ஒன் சைடில் வந்து கம்மியாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கையில் போட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப யங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்க்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. குர்த்திஸ் நீங்கள் போடும்போது ரொம்ப யங்காக தெரிவிங்க. அது காலர் நெக் வச்சு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா நீ லென்த் வரைக்கும் போடுறத விட நல்லா லாங் குர்த்திஸ் போடுங்க. அதாவது முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் பிளாசோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா 3/4 வச்சு போடுங்க. ரஃபிள் ஸ்லீவ்ஸ், பஃப் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப யங்காக தெரிவிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குர்த்தி கூட லாங் ஜாக்கெட், ஸ்ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் வேஸ்ட் கோட் இந்த மாதிரி போடும்போது அதுவுமே உங்களை வந்து ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக காமிக்கும். அண்ட் குர்த்திஸ் கூட ஜீன் போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஜீன் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் லேயரிங் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக தெரிவிங்க. நீங்கள் ஜீன் போடுறீங்க அப்படின்னா டாப் வந்து பெப்ளம் டாப் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் 3/4 ஆங்கிள் லென்த் ஜீன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 ஆக்சசரிஸ். என்ன தான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பரான ஆக்சசரிஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி போடலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஒரு மெச்சூர்டான லுக் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். மினிமம் ஜுவல்லரியாக போடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யங்காக உங்களை காமிக்கும், ஸ்டைலிஷாகவும் காமிக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேர் போடுறீங்க, நல்லா லாங் ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா பெரிய ஜும்கா வந்து போடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாகவும் யங்காகவும் காமிக்கும். அண்ட் நெக் பீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக போடுங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், பிரேஸ்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ச் வந்து பெரிய டயல் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும், யங்காகவும் இருக்கும். நீங்கள் குர்த்திஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டட்ஸ் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்ட் பேக்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிஸ்ட் லைன் வரைக்கும் பேக்ஸ் போடுறது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா லாங்காக போடுங்க. ஸோ லாங் ஸ்லிங் பேக்ஸ், பேக்ஸ் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக யங்காகவும் இருக்கும். ஹேண்ட் ஹெல் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா குர்த்தி, சாரிக்கெலாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கையில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை பார்க்க ரொம்ப யங்காகவும் ஸ்டைலிஷாகவும் காமிக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5 ஃபுட்வேர். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு ஃபுட்வேர் இல்லைன்னா எப்படி? ஸோ ஃபுட்வேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாண்டில்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது 2 லைன் வந்திருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பக்கிள் போடுற மாதிரி இருக்கும்ல, ஸ்ட்ராப் வச்சுருக்கோம், அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய லைன்ஸ் இருக்க மாதிரியான சாண்டில்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃப்ளாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி போட்டுட்டு பிளாசோஸ் போடுறீங்க அப்படின்னா மினிமமாக ஹீல் வச்சு நீங்கள் சாண்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெல்லிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பெல்லிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த பெல்லிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெல்லிஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டோ ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும், டோவில் அந்த ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ஜீன் போடுறீங்க அப்படின்னா ஃபுட்வேரை வந்து ஷூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, 5 டிப்புமே சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கூடவே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் எக்ஸசைஸ் ஆல்சோ வெரி வெரி மஸ்ட். ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, அண்ட் கூடவே நிறைய தண்ணி குடிங்க. இது எல்லாமே இருந்தாவே ரொம்ப ஹெல்த்தியாகவும் யங்காகவும் இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். வரைக்கும் பாய்.